2020 ஆண்டு 22வது கேள்வியை பார்ப்போம். ஒரு இலேசான ஒப்பமான கப்பிக்கு மேலாக செல்லும். இந்த கப்பி எப்படிப்பட்டது? இலேசான, திணிவற்றது என்று சொல்லலாம். அடுத்தது ஒப்பமானது. ஓர் இலேசான நீட்ட முடியாத இலையினால். அப்ப இங்க இதுக்கு மேலால போற இலை வந்து எப்படிப்பட்டதுன்னு சொல்றாங்க? இலேசானது. அடுத்தது என்ன? நீட்ட முடியாதது. ஆகவே நீங்க அதுல இருந்து முடிவு வந்து என்னன்னா, இந்த இலை வழியே இழுவை வந்து என்ன? மாறிலியாக காணப்படும். அந்த முடிவுக்கு வந்துடுவீங்க. அடுத்தது வந்து தசம் 5 கிலோகிராம், அடுத்தது 1 கிலோகிராம். அப்ப இவர திணிவு எவ்வளவாம்? தசம் 5 கிலோகிராம், அடுத்தது 1 கிலோகிராம். திணிவு உள்ள A, B என்னும் இரு குற்றிகள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு இணைக்கப்பட்டுள்ளன. தொடுகையுறும் எல்லா மேற்பரப்புக்கும் இடையே உள்ள இயக்கவியல் உராய்வு குணகம் மியூ டேஸ் வந்து எவ்வளவுன்னு சொல்றாங்க? தசம் 25 சொல்றாங்க. குற்றி B-யை ஒரு மாறா கதியுடன் இடப்பக்கத்துக்கு இழுப்பதற்கு, இங்க மாறா கதியோட இழுக்கிற என்ற வேர்டு வந்து முக்கியம். இழுப்பதற்கு அதன் மீது பிரயோகிக்க வேண்டிய விசை F யாது. இங்க வந்து கேள்வி வந்து இந்த F பெருமானம் என்ன? அப்ப முதலாவது நீங்க செஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல தாக்குற விசைகளை குறிச்சு கொள்ளணும். இப்ப இந்த A என்ற பொருளை பார்ப்போம். A என்ற பொருளை எடுத்து பாத்தீங்கன்னா, அவர்ல வந்து என்ன நடக்குது? இங்க இழுவிசை ஒன்று தொழிற்படுவது. இழுவிசை ஒன்று தொழிற்படுவது. A என்ற பெட்டி வந்து என்ன நடக்க போகுது? இந்த B யின் மீது நகர எத்தனிக்கும். இங்கால திசையில நகர எத்தனிக்கு தானே. அப்படி நகர எத்தனிக்கும் போது அதை எதிர்க்கும் விதமாக என்ன நடக்கும்? இங்கால உராய் விசை ஒன்று தொழிற்படும். அதை வந்து நான் F2 என்று போட்டுக்கொள்றேன். அப்ப நியூட்டனின் 3ஆம் விதிப்படி B என்றால் வந்து A மீது F2 என்ற விசை ஒன்று பிரயோகிச்சாருண்டா, A என்ற ஆள் வந்து B மீது என்ன செய்வாரு? F2 என்ற அதே விசையை பிரயோகிப்பாரு. அடுத்தது இதே இழுவை தான், இங்க உள்ள அதே இழுவை தான் என்ன இங்கேயும் காணப்பட போகுது. ஆகவே B மீது தொழிற்படுற இழுவிசை என்ன? T. அடுத்தது இப்ப B என்ற ஆள் வந்து எங்கால நகர எத்தனிக்கிறாரு? இங்கால பக்கம் நகர எத்தனிக்கிறாரு. இங்கால பக்கம் நகர எத்தனிக்கிறாரு. ஆகவே நகர எத்தனிக்கக்குள்ள அதை எதிர்த்து உராய் விசை ஒன்று தொழிற்படும். அதை F1 என்று மார்க் பண்ணி கொள்றேன். அப்ப இவ்வளவு தான் என்ன இங்கன்னா தொழிற்படுற உராய்வு விசைகள். உராய்வு விசைகள். அடுத்தது என்ன? இழு விசை. எல்லாத்தையும் குறிச்சுக்கிறேன். அப்ப பொருட்கள்ல தொழிற்படுற விசைகளை குறிச்சாச்சு. இங்க கப்பிலையும் என்ன தொழிற்படும்? T என்று. கப்பில உள்ள இலையில வந்து இப்படி விசைகள் தொழிற்படும். இங்காலையும் 2T என்ற விசை ஒன்று தொழிற்படும். ஆனா அதெல்லாம் எங்களுக்கு இந்த கேள்வியில பிரயோசனப்பட போறதில்ல. இப்ப வந்து நான் என்ன செய்ய போறேன்னா, F சமன் மியூ ஆர் என்ற சமன்பாடு தெரியும் தானே, அந்த சமன்பாடை பாய்க்க போறேன். இங்க வந்து F டேஸ் சமன் மியூ டேஸ் ஆர் என்ற சமன்பாடை பாய்க்கிறேன். யாருக்கு பாவிக்க போறோம்? ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த F2 கண்டுபிடிக்கிறதுக்காக பாவிப்போம். F2 சமன் மியூ டேஸ், இங்க கிடைக்கிற R2 போடுறேன். R2 அடுத்தது இவர்ட விசை வந்து எவ்வளவு? தசம் 5 கிலோகிராம் தானே. 5 நியூட்டன் விசை கிடைக்கும். 5 நியூட்டன் விசை கிடைக்கும். ஆகவே R2 சமன் எவ்வளவு? 5 நியூட்டன் என்று எழுதலாம். ஆகவே R2 என்று இதுல போட்டு கொண்டீங்கன்னா என்னன்னு போடலாம்? தசம் 25 தர 5. ஆகவே எவ்வளோ? 5 கீழ் 4. இது முதலாம் சமன்பாடு. அடுத்தது R1. இங்க வந்து B என்ற பெட்டிக்கு அதுல மேற்பரப்பு கொடுக்கிற மறுதாக்கத்தை வந்து நான் R1 என்று போடுறேன். இவர நிறை வந்து என்ன தொழிற்படும்? இவர நிறை வந்து 10 நியூட்டன் தொழிற்படும். அடுத்தது இவருக்கு என்ன? B என்ற ஆள் வந்து Aக்கு வந்து மேல் நோக்கி R2 மறுதாக்கத்தை கொடுத்தாருண்டா, A வந்து B யின் மீது கொடுக்கிற மறுதாக்கம் என்ன வாய்க்கும்? R2 வாய்க்கும். ஆகவே இங்க வந்து R1 சமன் 10 பிளஸ் R2. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு R2 கண்டு வச்சுக்கிறீங்க, 5 நியூட்டன் கண்டு வச்சுக்கிறீங்க. ஆகவே 10 பிளஸ் 5, ஆகவே 15 நியூட்டன். ஆகவே F சமன் மியூ ஆர்ல போட்டீங்கன்னா F1 சமன் மியூ டேஸ் வந்து எவ்வளோ? தசம் 25 தர R2 R1 B என்ற இதுக்கு R1. ஆகவே எவ்வளவு வரும்? 1 கீழ் 4 தர R1 வந்து எவ்வளோ? 15. ஆகவே எவ்வளோ? 15 கீழ் 4. அப்ப நீங்க என்ன முடிவுக்கு வந்துட்டீங்க? F1 சமன்
15 கீழ் 4 F2 சமன் 5 கீழ் 4. இந்த ரெண்டு முடிவுக்கும் வந்து ரைட். இப்ப வந்து இன்னொரு தரவு சொல்றாங்க என்ன, மாறா கதியோட அசைதண்டா என்ன அர்த்தம், ஒவ்வொரு பெட்டியிலையும் தாக்குற விலையில் விசை என்ன வாய்க்கணும், 0 இருக்கணும். ஏ என்ற பெட்டிக்கு எடுத்து பாத்தீங்கன்னா இங்கால பக்கம் என்ன, டி சமன் F2 இந்திக்கும். டி சமன் F2 டி சமன் அப்ப எவ்வளோ, நாங்க இது வந்து F1 இது வந்து F2 5 கீழ் 4 போட்டுக்கொள்ளலாம். அடுத்த பி என்ற பெட்டிக்கு போட்டு பாத்தீங்கன்னா என்ன வரும், பி என்ற பெட்டிக்கு F சமன் பி என்ற பெட்டியில தாக்குற விலையில் விசை 0 ஆயிக்கணும். ஆகவே F சமன் F1 பிளஸ் F2 பிளஸ் T ஆக இருக்கும். ஆகவே என்னென்று எழுதலாம், F1 பிளஸ் இது வந்து F2, Tக்கு பதிலாகவும் F2 என்று போட்டீங்கன்னா என்ன போடலாம், 2F2 என்று போடலாம். 2F2 என்று போடலாம். ஆகவே எப்படி வரும், F1க்கு பதிலா எவ்வளோ, 15 கீழ் 4 பிளஸ் 2 தர F2க்கு பதிலா 5 கீழ் 4. ஆகவே ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், F சமன் 25 கீழ் 4 வரும். 25 கீழ் 4 6.25 நியூட்டன். அப்ப இதுக்கு எத்தனாவது ஆன்சர், 6.25 நியூட்டன் 4வது ஆன்சர் வரும்.